pgtrb physics unit 3 classical mechanics அதில் principle of least action இருக்கு இல்லையா, அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். The important variational principle associated with Hamiltonian formulation is the principle of least action. The variational principle இருக்கு இல்லையா, அந்த variational principle Hamiltonian formulation இருக்கு இல்லையா, அதோட associate ஆகிறது தான் நம்ம principle of least action அப்படிங்கிறோம். This is a general type of variation of a system which allows as well as coordinate to vary. இந்த general type of variation இருக்கு இல்லையா, அது என்ன பண்ணுதுன்னா as well as எதையும் coordinate இருக்குல்ல, அது vary ஆகிறதையும் allow பண்ணுது. At the end points, path position coordinates are fixed but changes in the time are permitted. End pointல path position coordinate என்ன இருக்கு, fixed இருக்கு, but time changes இருக்கு இல்லையா, அது permitted. The time integral of twice the kinetic energy called action. Time integral of twice the kinetic energy called action. இந்த diagram பாருங்க, T1ங்கிற பிளேஸ்லேருந்து T2 இந்த இடத்துக்கு நம்ம போகணும். அதுக்கு ஸ்ட்ரைட்டாக டைரெக்டாகவும் போயிடலாம், இல்லை இப்படி ஷார்ட் ரூட்லேயும் போகலாம், இல்லை சுற்றி வளைச்சும் போகலாம். ஸோ நமக்கு 3 வழி இருக்குது. நாம் இப்போ என்ன பண்ணுவோம், எந்த வழியில் ஈஸியாக போகிறோமோ அந்த வழி தான் சூஸ் பண்ணுவோம். இதைத்தான் நம்ம பிரின்சிபல் ஆஃப் லீஸ்ட் ஆக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். இன் மெக்கானிக்ஸ் ஆக்ஷன் கேன் பி எக்ஸ்பிரஸ்டு A equal to integral T1 to T2 summation Pi Qi dot into dt. அதாவது A equal to integral T1 to T2 summation Pi Qi dot into dt equal to 0. இதுதான் principle of least actionக்கான formula. The principle of least action states that the variation of action along the actual path between given time interval is least. The variation of action இருக்குல்லையா, அது இதோட இருக்குன்னா along the actual path எப்படி இருக்குன்னா between time integral, அந்த time integralக்கு இடையில என்னவா இருக்குன்னா least-ஆ இருக்கு. ஸோ இந்த ஃபார்முலா எப்படி எழுதணும்னா del integral T1 to T2 summation Pi Qi dot is equal to 0. இல்லைன்னா இந்த இன்டெக்ரல் எப்படி எழுதலாம்னா del integral T1 to T2 2t into dt equal to 0. இந்த ஈக்குவேஷன் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் பார்ப்போம். நெக்ஸ்ட் the variation is denoted by del instead of delta. del and delta அப்படின்னு சொன்னாலே instead of delta we use del அப்படின்னு சொன்னால அதோட ஃபீச்சர்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் delta variation அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். Delta variation, we compared all conceivable paths connecting two given points A and B at two given times T1 and T2. T1, T2 அப்படிங்கிற கொடுக்கப்பட்ட டைமில் 2 பாயிண்ட் A and B இருக்கு இல்லையா, அதில் போகிற வழிகளை பற்றி நம்ம இதில் பார்க்குறோம். Next, the system must travel from one end point A to another end point B. சிஸ்டம் கண்டிப்பாக எப்படி போகணும், ஒரு பாயிண்ட் ஏலேருந்து இன்னொரு பாயிண்ட் பிக்கு போகணும். இப்போது ஏங்கிற பாயிண்ட்லேருந்து பிங்கிற பாயிண்ட்டுக்கு போக சொன்னோம் இல்லையா, அட் த சேம் டைம் ஆல் த பாத்ஸ் ஆர் கம்பேர்டு, எல்லா பாத் எல்லாத்தையுமே என்ன பண்ணுறோம், கம்பேரும் பண்ணுறோம். சிஸ்டம் பாயிண்ட் இருக்கு இல்லையா, அது ஒன்று ஸ்பீடட் அப் ஆகலாம், இல்லைன்னா ஸ்லோ டவுன் ஆகலாம். ஸ்பீடப்போ இல்லை ஸ்லோ டவுன் ஆகலாம். எப்படின்னா in order to make the total travel time along every path, total travel time அந்த பாத்தோட சேர்ந்து is the same and energy may or may not be considered. பாத்து சேமாக இருக்கும், அந்த சேம் இருக்கும் போது எனர்ஜி கன்சிடர் பண்ணப்படலாம், இல்லை பண்ணப்படாமலாம் இருக்கலாம். டெல்டா வேரியேஷனை பொறுத்த வரைக்கும் T1 T2ங்கிற டைம் கொடுக்கப்பட்ட டைமில் ஏ அண்டு பிங்கிற பாயிண்ட்டை நம்ம கனெக்ட் பண்ணுறோம். அது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணுறோம். செகண்ட் அந்த ட்ராவல் பண்ணதுலேயே அது மஸ்ட்டு ஒன் பாயிண்ட்லேருந்து அனதர் பாயிண்ட்டுக்கு, அதாவது ஏங்கிற பாயிண்ட்லேருந்து பிங்கிற பாயிண்ட்டுக்கு கண்டிப்பாக போகணும். அட் த சேம் டைம் எல்லா பாத்தையும் கம்பேர் பண்ணுது. அந்த சிஸ்டம் பாயிண்ட் ஸ்லோவாகவும் இருக்கலாம், இல்லை ஸ்லோ டவுனாக இருக்கலாம், இல்லை ஸ்பீடப்பாக இருக்கலாம். ஆனாலுமே நம்ம அதில் இருக்கக்கூடிய டோட்டல் டைம் ட்ராவல் இருக்கு இல்லையா, அதுவும் அதோட எனர்ஜி மே பி கன்சிடர் ஆர் மே நாட் பி கன்சிடராக இருக்கும். நெக்ஸ்ட்டு டெல் வேரியேஷன். இந்த டெல் வேரியேஷன் இருக்குல்ல, இந்த ப்ராசஸில் we shall restrict the
comparison to all paths involving no violation of the conservation of energy but relax the condition that all paths takes the same length of time. So del variation main வந்து we shall restrict the comparison to take the paths involving no violation. இதுல வந்து comparisonல வந்து கொஞ்சம் restrict பண்றோம். இதுல system point is speeded up or slower down in order to make h constant along actual and varied paths. இதுல இருக்கிற பாயிண்ட் ஸ்பீடட் அப் ஆகலாம் இல்லை ஸ்லோவர் டவுன் ஆகலாம். என்னன்னா எதனால டு மேக் ஹெச் வந்து ஹாமில்டோனியன் வந்து கான்ஸ்டன்ட் அலாங் ஆக்சுவல் அண்ட் வேரிட் பாத்ஸ். The expression for del is given by del equal to delta plus del t into d by dt. So in the equation del a equal to del integral t1 to t2 2t into dt is equal to 0. இதை வந்து என்ன செய்கிறோம், another form of a principle of least action அப்படின்னு சொல்கிறோம். Next the other form of principle of least action அதில் பார்த்தோம் அப்படின்னா if the coordinate transformation do not involve time explicitly. இதில் ஃபுல்லாக மோஷன் பார்க்குறோம் இல்லையா, மோஷன் பார்க்கும்போது நமக்கு வந்து இதில் லிமிட்லாம் சொல்லியிருக்கோம். ஸோ இந்த லிமிட் வரும்பொழுது நமக்கு கன்ஸ்ட்ரெயின்ட் ரொம்ப முக்கியம். கன்ஸ்ட்ரெயின்ஸ் அப்படிங்கிறது என்ன, லிமிட் த மோஷன் ஆஃப் த சிஸ்டம். மோஷனில் இருக்கிற இந்த சிஸ்டத்தை லிமிட் பண்ணுறோம் அப்படின்னா, ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதுதான் கன்ஸ்ட்ரெயின்ஸ் அப்படின்னு பார்த்தோம். ஸோ கன்ஸ்ட்ரெயின்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அதுக்கு நமக்கு ரெண்டு டைப் இருக்குது. ஒன்று ஹோலோனோமிக், இன்னொன்று நான் ஹோலோனோமிக். ஈக்குவேஷன் ஃபார்மில் எழுதணும் அப்படின்னா அது ஹோலோனோமிக். நான் ஈக்குவேஷன் ஃபார்மில் இருந்துச்சுன்னா அது அதாவது ஈக்குவல் டு ஜீரோவாக இருந்துச்சுன்னா ஹோலோனோமிக். நான் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு அப்படின்னு இருந்துச்சுன்னா அது வந்து நான் ஹோலோனோமிக். அப்படிங்கிறத பற்றி நம்ம ஏற்கனவே போட்ட வீடியோவில் தெளிவாக பார்த்துருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டைம் எக்ஸ்பிளிசிட் ஆகாது, அது இன்வால்வ் ஆகாது. அப்போ சம்மேஷன் பிஐ QI dot equal to 2t அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போது பிரின்சிபல் ஆஃப் லீஸ்ட் ஆக்ஷன் ஃபார்முலா அப்படி எழுதலாம். A equal to del integral t1 to t2 2t into dt is equal to 0. சப்போஸ் இது வந்து டைம் அதாவது எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் எதுவும் இன்வால்வ் ஆகலைன்னா அப்போ அந்த ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம்னா, பிரின்சிபல் ஆஃப் லீஸ்ட் ஆக்ஷன் எப்படி எழுதலாம்னா A equal to del integral t1 to t2 into dt is equal to 0 or del t2 minus t1 equal to 0 அப்படின்னு எழுதலாம். So this condition leads to a very important principle, Fermat principle. இந்த கண்டிஷன் தான் Fermat principle வந்து லீட் பண்ணது. இது ஒரு important principle. Okay. According to a Fermat principle, a light ray travels between 2 points along such a path that time taken is least. இதில் வந்து இந்த பெர்மாட் பிரின்சிபல் இருக்குல்ல, அதில் வந்து பார்த்திங்கன்னா லைட் ரே ட்ராவல் போகிறது அது எதுக்குள்ளனா 2 பாயிண்ட்டுக்கு இடையில போகும்போது அந்த பாத்தில் வந்து டைம் டேக்கன் எப்படி இருக்குன்னா லீஸ்ட்டாக இருக்குது. ஏன்னா டைம் ட்ராவல் பண்ணுறது வந்து நமக்கு ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதனால் அந்த டைம் லைட் ட்ராவலிங் டைம் வந்து ரொம்பவே லீஸ்ட்டாக இருக்கும். டைம் இண்டிபெண்ட் ஹாமில்டோனியன் ஜக்கோபி ஈக்குவேஷன். இந்த டைம் இண்டிபெண்ட் ஹாமில்டோனியன் ஜக்கோபி ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, இந்த ஈக்குவேஷன் என்ன இருக்குன்னா h equal to qi, dou v by dou qi. இந்த qi dou v by dou qi இருக்கு இல்லையா, அது h is equal to டோட்டல் எனர்ஜி ஈன்னு சொல்லலாம் நம்ம. அப்போ இந்த ஈக்குவேஷனை h dash equal to h plus dou w by dou t அப்படின்னு எழுதலாம். இதில் E அப்படிங்கிறது நமக்கு டோட்டல் எனர்ஜி, W அப்படிங்கிறது ஹாமில்டன்ஸ் கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன். ஹாமில்டன்ஸ் கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன். இப்போ h dash equal to h plus dou w by dou t. So next Jacobi form of principle of least action. Principle of least action வந்து Jacobi formல எப்படி எழுதுறதுன்னா, so next Jacobi form of principle of least action. இந்த principle of least action இருக்கு இல்லையா, அது Jacobi formல எப்படி எழுதுறோம்னா del integral t1 to t2 root of 2 into h minus v into d rho equal to 0. Del into integral t1 to t2 into root of 2 into h minus v into d rho equal to 0. இது வந்து principle of least action. அது என்ன ஃபார்முலா எழுதுறோம்னா Jacobi form. The principle of least actions in terms of arc length of particle trajectory is given by, அது அந்த ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம்னா del integral t1 to t2 root of
2m h minus v into ds equal to 0. So del integral t1 to t2 to root of 2m h minus v into ds is equal to 0. So இந்த வீடியோவில் நம்ம பிரின்சிபல் ஆஃப் லீஸ்ட் ஆக்ஷன் பார்த்தோம். ஸோ யூனிட் 3 கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் இருக்குல்லையா, அதோட நெக்ஸ்ட்டு கண்டினியூவேஷன் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.